ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா சொஜ்ஜி செய்யலாம்ங்க. அதுக்கு தேவையானது மைதா மாவு, வாழைப்பழம், வெல்லம், ஏலக்காய் பொடி, இது எல்லாமே ஒன்றா சேர்த்து இந்த பதத்துக்கு கிளறி எடுத்துக்கலாம். ஸ்பூன் யூஸ் பண்ணியும் இதை போடலாம், இல்லைன்னா கையிலேயே நம்ம கிளறி எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே நான் 2 போட்டுட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி கையில் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெயில் விட்டு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெல்லத்தில் இரும்பு சத்து இருக்கும், வாழைப்பழத்துலேயும் நம்மளுக்கு சத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே எடுத்து பிளேட்லேயே வச்சுக்காச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதாங்க சொஜ்ஜின்னு சொல்லுவோம். இதை நம்ம சின்ன சின்ன அடை மாதிரியும் தட்டி போட்டோம்னா அப்பம் சொல்லுவோம். எப்படி வேணால் நம்ம பெயர் வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு ட்ரிப்பு நம்ம போடலாம். சின்ன சின்ன பீஸுகளாக போட்டு எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, குயிக்காகவும் இதை ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். அதிகமாகவும் செலவாகாது. மைதா, வாழைப்பழம், வெல்லம், ஏலக்காய், இது மட்டும்தான் இதுக்கு தேவையானது. இது ரெடியாகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? சூடாக இருக்குது, அதனால் என்னால் ஓப்பன் பண்ண முடியல. ரொம்ப சூடாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்றதை பாருங்கள். இதை வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.